Hi friends, welcome to Chennai food. வீட்ல இருக்கக்கூடிய வாழைப்பழம் முட்டையை வச்சு ரொம்பவே சாஃப்ட்டான ஸ்பாஞ்சியான 15 நிமிஷத்துல ஃப்ரை panல செய்யக்கூடிய ஈஸியான கேக் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். கேக் செய்யறதுக்காக நான் 2 வாழைப்பழம் எடுத்துர்க்கேங்க. பெரிய வாழைப்பழம் எடுத்துர்க்கேன். நீங்க சின்னதா எடுத்தீங்கன்னா 3 பழம் எடுத்துக்கோங்க. இத நாம சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிக்கலாம். ரொம்ப மெலிசா கட் பண்ணாதீங்க. கொஞ்சம் தடிமனா இருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் தடிமனா கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மெலிசா கட் பண்ண வேண்டாம். ஒரு ஃப்ரை pan எடுத்துக்கோங்க. நான்ஸ்டிக் ஃப்ரை pan-ஆ எடுத்துக்கோங்க. அப்பதான் ஈஸியா இருக்கும். இதுல நாம சர்க்கரையை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி அப்படியே பரவலா தூவி விட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன்ல இருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை தேவைப்படும். இப்போ நம்ம கட் பண்ண வாழைப்பழ துண்டுகளை இதுல நாம வரிசையா அடுக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி அடுக்கிக்கோங்க. அவ்வளோதாங்க, நான் பேன் ஃபுல்லாக அடுக்கி விட்டுட்டேன். இந்த பேன் அப்படியே ஓரமாக வச்சிடலாம். நம்ம மிக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு நான் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்க்குறேன். எல்லாமே ஒரே கப்பில் மெஷர் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 1/2 கப் அளவுக்கு பவுடர் சுகர். இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். இதில் நாம் ஒரு முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு முட்டை சேர்க்குறது பிடிக்கலன்னா நீங்கள் தயிர் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு முட்டையை சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், முட்டை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும். அடுத்ததாக இது கூட 3/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் அதை சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு முறை நல்லா கலந்துக்கோங்க. ஒரு கப் மைதா மாவு அதையும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு மைதா வேண்டாம்னா நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட், 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கலன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். நான் 2-3 ட்ராப்ஸ் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம முட்டை சேர்த்துருக்கோம். அந்த எசன்ஸ் சேர்த்தா தான் அந்த முட்டை ஸ்மெல் வராமல் இருக்கும். மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சி இருந்ததுன்னா கொஞ்சமாக நீங்கள் பால் சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. நான் கொஞ்சமாக பால் சேர்த்துடுறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பால் சேர்த்துக்கிறேன். தேவைன்னா மறுபடியும் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். நம்ம விஸ்கில் எடுத்து ஊற்றிட்டோம்னா இந்த மாதிரி வரணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேனில் நம்ம இந்த பேட்டரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை லைட்டாக அப்படியே ஷேக் பண்ணி விட்டுருங்க. அந்த பழத்துக்கு மேலெலாம் ஃபுல்லாக பரவணும். பேனில் ஊற்றிட்டு நல்லா ஷேக் பண்ணி விட்டுட்டேங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும். இந்த மாதிரிலாம் ஒரே லெவலாக இருக்கணும். இப்போ நம்ம இதை அடுப்பில் வச்சு வேக விடணும். அடுப்பு நான் சிம்மில் வச்சுட்டு ரெடி பண்ண பேன் அதில் வச்சுட்டேங்க. இப்போ நம்ம மூடி போட்டு விட்டுடலாம். அடுப்பு சிம்லேயே தான் இருக்கணும். 15 நிமிஷம் நீங்கள் வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நமக்கு ஸ்பாஞ்சியான கேக் ரெடி ஆகிடும். கேக் வேக விட்டு 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நான் இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிடுறேன். சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது. வெந்துருச்சா இல்லையா நீங்கள் செக் பண்ணணும்னா இந்த மாதிரி ஸ்டிக்கு வச்சுட்டு குத்தி பாருங்கள். சென்டரில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், ஸ்டிக்கில் ஒட்டலை. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பேனை கீழே இறக்கிடுறேன். நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், நான் நல்லா ஆற விட்டுட்டு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். பேன்லேருந்து ஈஸியாக கழண்டு வந்துடுச்சு. சுத்தமாக ஒட்டலை பாருங்கள். கரெக்டான ப்ராசஸில் செஞ்சோம்னா நமக்கு கேக் சூப்பராக வந்துடும். இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். கத்தி ரொம்பவே சாஃப்டாக இறங்குது. அவ்வளவுதாங்க, சூப்பராக கேக் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்குதுங்க. நம்ம முட்டை வாழைப்பழம் சேர்த்து செஞ்சதுனால
ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. நல்லா பாருங்கள் ஸ்பாஞ்சியாக இருக்குது. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நம்ம வாழைப்பழம் முட்டையெல்லாம் சேர்த்து செஞ்சதுனால நல்லா சாஃப்டாக இருக்குது. அப்படியே கையில் எடுக்கும் பொழுதே பஞ்சு எடுக்கிற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு கேக் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். நம்ம 15 நிமிஷம் சிம்மில் தான் வச்சு எடுத்துருக்கோம். ஆனால் நல்லா கேக் ரெடியாக இருக்குது. இந்த சைடு வந்து ஒயிட்டாக தான் இருக்கும். இந்த சைடு நம்ம வாழைப்பழம் சுகர்லாம் ஸ்ப்ரெட் பண்ணதுனால இந்த கலரில் தான் வரும். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வீட்டில் இருக்கக்கூடிய வாழைப்பழம் முட்டையை வச்சு இந்த கேக்கை நம்ம ரெடி பண்ணலாம். பசங்களுக்கு நம்ம கடைக்கு போயிட்டு வாங்கி கொடுக்காம வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸ்க்கெலாம் இந்த மாதிரி கேக் ரெடி பண்ணி கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம 15 நிமிஷத்தில் சிம்மில் வச்சுட்டு நம்ம வேக வச்சுட்டோம். ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணலாம். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 15 நிமிஷத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரை பேனில் ஈஸியாக கேக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாங்க. ரொம்ப சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.